ஹாய். இன்னைக்கு 5 minutes வித் சத்யால பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். எல்லாரும் பாவம் செய்யாதுன்னு தானே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பாவத்துக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். சரி, இப்போது இந்த பனைமரத்துக்கு அடியில் இருந்து பாலை குடித்தாலும் கல்லை குடிக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு தமிழ் பழமொழி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் பைபிளில் இருந்து. ஜோசப் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபன். அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவனை எகிப்தில் அடிமையாக விற்றுட்டாங்க. அப்போ எகிப்தில் போத்திப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிகாரி வீட்டில் அவன் வேலைக்காரனாக இருக்கிறான். அவனுடைய கொடுக்கப்பட்ட வேலை எல்லாத்தையும் ரொம்ப உண்மையாக நேர்த்தியாக செய்வான். அப்போ அந்த எஜமானும் பார்த்துட்டே இருக்கிறாரு. எல்லா வேலையும் ரொம்ப நல்லா செய்கிறான். இவன் அவ்வளோ ஒரு நேர்த்தி இருக்கு இவன் செய்கிற வேலையில். இவன் மேலே ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இவன் வணங்குகிற அந்த தேவன் இவனை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் என்ன செய்கிறான், இவனுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்றான். தன்னுடைய வீட்டில் உள்ள அலுவல்கள், அப்புறம் தன்னுடைய சொத்து பற்றி எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து இவனை வச்சாச்சு. இவனும் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய எஜமானுக்கு ரொம்ப உண்மையாக வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அந்த எஜமானுடைய மனைவிக்கு இவன் மேலே ஆசை. ரொம்ப அழகாக இருக்கிறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே கண்ணு வைக்கிறா. அவன் கூட எப்படியாவது ஒரு தவறான உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தன்னுடைய ஆசையை சொல்கிறான். எனக்கு உன் மேலே ரொம்ப இஷ்டம், நீ நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம், நீ இதுக்கு சம்மதிக்கணும் அப்படியெல்லாம் பேசுகிறான். அவன் அந்த பாவத்துக்கு உடன்படவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான், மேடம் நீங்கள் என்னுடைய எஜமானுடைய மனைவி, அந்த ஒரு மரியாதை நான் உங்ககிட்ட வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன். என் எஜமானுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அது மட்டும் கிடையாது, நான் வணங்குகிற தேவனுக்கு விரோதமாகவும் நான் தப்பு செய்யவே மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டான். ஆனால் அவள் விடுற மாதிரி இல்லை. இந்த அடிக்க அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நினச்சிக்கிட்டாலும் என்னவோ தினம் இவனை இப்படி ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி எப்படியாச்சும் இவனை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் ஒரு நாள் என்ன செய்கிறா, இவன் வீட்டில் அலுவல் பண்ணிட்டு இருக்கும்போது போய் இவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துட்டு சொல்கிறா, நீ இன்னைக்கு என் கூட சந்தோஷமாக இருக்கணும், வீட்டில் யாரும் இல்லை அப்படிலாம் சொல்கிறா. உடனே அவன் அந்த இடத்துல ஒரு குட்டி பிரசங்கம் எல்லாம் செஞ்சுட்டு அங்கே நிற்கலை. அம்மா தாயே, இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது, கணவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், என் வேலைக்கு ஒரு வேட்டு விழுந்துரும், அப்படி இப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு அங்கே இருக்கலை. ஏன்னா அவனும் ஒரு வாலிப வயதுக்குரிய எல்லா உணர்ச்சிகளும் அவனுக்கும் இருக்கும். இந்த பஞ்சைய நெருப்பையை பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. ஸோ அவன் என்ன நினச்சான், நம்ம இந்த இடத்துல இருந்தால் எதுவும் தவறு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தன்னுடைய வஸ்திரத்தை இவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சி வச்சுருந்தால, அந்த வஸ்திரன்றது அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேலே போடுற ஓவர் கோட் மாதிரி, அதை அப்படியே அவள் கையில் விட்டுட்டு அவன் வெளியே ஓடி போயிட்டான். வஸ்திரம் போனால் போகுது, நம்ம இந்த இடத்துலேருந்து ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போயிட்டான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, பாவம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை ஒரு இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, எங்கள் கூட கம்பெனிக்கு நீயும் வா, நீ குடிக்க வேண்டாம், சும்மா கம்பெனி மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா, நோ, ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் பரவாயில்ல, பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள். சில ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் காலேஜில் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம எக்ஸாமில் காப்பி அடிக்கலாம், பிட்டெல்லாம் கூட ரெடியாக்கியாச்சு, நீயும் எங்கள் கூட சேர்ந்து காப்பி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க கூட அந்த காரியத்தை செய்யலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து தள்ளி வச்சிட்டாலும் பரவாயில்ல, பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் போனால் போகுது, பரவாயில்ல. ஆனால் பாவம் செய்கிற இடங்களில், பாவம் செய்ய தூண்டுகிற ஆட்கள் மத்தியில் அவங்க கூட இருக்கக்கூடாது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். சில இந்த பாம்பெல்லாம் நிறைய இருக்கிற ஏரியாவில் சொல்ல கேட்டிருக்கேன். அதாவது காலையில் சில வேளை பார்க்கும்போது வாசற்படியில் பாம்பு படுத்திருக்குமா, பார்க்காம காலை வச்சா அவ்வளோதான் கடிச்சிரும். ஸோ அதே மாதிரி இந்த பாவம் எப்படி இருக்குதான் பாருங்கள், வாசற்படியில் படுத்திருக்குமா. எதுக்கு தெரியாமல் மாட்டினீங்கன்னா அப்படியே உங்களை அது மேற்கொண்டு விட, உங்களை கவுத்திரும். இதே வசனம் இங்கிலீஷில் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. Sin is crouching at the door, eager to control you, but you must subdue it and be its master.
அப்போனா நம்ம பாவத்தை மேற்கொண்டு அதுக்கு மேலே போயிடணும், அப்பர் ஹேண்ட் எடுத்துடணும், அதுக்கு மாஸ்டர் ஆயிடணும். அப்படி பாவத்தை மேற்கொண்டு நம்ம இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால பாவத்துக்கு தூண்டுகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாரானாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு விலகி ஓடுங்கள். பாவம் செய்கிற இடத்துல இருக்கக்கூடாது, விலகி ஓடி விடுங்கள். யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, உங்களை தப்பித்து கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து உங்களை தப்பித்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் நிச்சயமாகவே ஒரு நல்ல வாழ்க்கை. God bless you.